ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டு. லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி எப்படி ஒரு அவுட்லைனாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் ஜர்தோசியை ஃபில்லிங்காக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன். எக்ஸாம்பிளுக்கு செயின் ஸ்டிச்சை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்லைனாகவும் படிச்சிருப்போம். அதே செயின் ஸ்டிச்சை தாம்பூ ஸ்டிச்சாக ஃபில்லிங்காக படிச்சிருப்போம். அதுதான் இங்கே ஈஸியாக சொல்லணுன்னா ஜர்தோசியில் எப்படி ஒரு தாம்பூ ஸ்டிச் போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? எப்பவும் போல் ஒரு பிக்சரோட பார்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப், அப்படி இல்லை அப்படின்னா கார்னர்லேருந்தே நீங்கள் ஸ்டிச் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரவுண்டாக இருக்குன்னா ரவுண்டாக சுற்றி சுற்றி பண்ணிங்க அப்படின்னா ஃபில்லிங் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஓகேவா? இப்போது ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? இருங்க, திரும்ப ஒரு தடவை ஜர்தோசியை எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜர்தோசியை நீடில் எடுத்துட்டு த்ரெட்டில் மாட்டிட்டு கீழே ஒரு தடவை குத்தி த்ரெட்டை லைட்டாக சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஜர்தோசி மாட்டியிருக்கா மாட்டலையா அந்த மாதிரிலாம் பண்ணாமல் 90 டிகிரியில் நீடியில் வச்சுட்டு ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜர்தோசி அது மாட்டிடும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே இருந்து குத்தி எடுத்துட்டு மேலே வரும்போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரொட்டேட் பண்ணுறோம். 90 டிகிரியில் நீடில் இருக்கணும். ஃபில்லிங் கொடுக்கும்போது நெருக்கமாக இருக்கணும். கீழே ஒரு தடவை குத்திட்டு சுற்றுனீங்கன்னா வந்துடும். நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எத்தனை தடவை ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு பார்த்து அந்த தடவை ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ லாங்காக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது அதில் ஒரு 6-7 தடவையாவது ஜர்தோசியை ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ஓகேவா? நான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு நீட்டாக அழகாக சொல்கிறேன். ஜர்தோசியை த்ரெட்டில் கோர்த்துக்கிறோம். பீடை எப்படி ஒரு கட் பீடையோ ஒரு டியூப் பீடையோ எப்படி எடுக்கிறீங்க அது மாதிரி எடுத்துட்டு நீடியில் 90 டிகிரியில் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே ஜர்தோசி எந்த நீடில் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த நீடில் அந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. சுகர் பீடு இருக்கு இல்லையா, சுகர் பீடை 1 by 1 ஸ்டிச் பண்ணி வாங்க 90 டிகிரியில் வச்சுட்டு. நீங்கள் இப்படி ஒரு 6-7 லைன் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீடில் நமக்கு நல்லாவே பழகிரும். அந்த நீடில் நம்ம லோட் பண்ண கற்றுப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வரலைன்னு சொல்கிறீங்க. வராததுக்கான காரணம், முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீடிலில் எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்பாக அந்த நீடிலோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். அதை நம்மளால் லோட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நான் அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு பீடாக சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நம்ம பீடை எப்படி கோர்க்குறோமோ அது மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கை கோர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டிச் பண்ணும்போது தயவு செஞ்சு 3 டைப்பான ஜர்தோசி, அதை நக்சி, கோரா, ஜதி 3ஐயுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஒன்றும் கிடையாது, நான் இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன். மேலேருந்து கீழே 90 டிகிரியில் நீடில் இன்செர்ட் பண்ண போகிறீங்க. கீழேருந்து த்ரெட்டை மேலே லூப் ஃபார்மில் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜர்தோசியை கோர்க்க போகிறீங்க. கோர்த்துட்டு ஜர்தோசியை கொஞ்சம் கொஞ்சமாக பாதியில் ஸ்டிச் பண்ண வரீங்க. இந்த ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு ஜர்தோசியில் மாட்டியிருக்கா மாட்டலையாங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது, நம்மளால் அதை உணர முடியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு அசம்ஷனுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்டிச் ஆகிருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா நீங்கள் நிறையா த்ரெட் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். எடுத்த உடனே ஜர்தோசிக்கு போனால் அது வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடெலாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வராது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜர்தோசியோட ஸ்டிச்சையே நான் 2
2 டைப்பாக பிரித்தேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லிங். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த உடனே ஃபில்லிங் போட்டுட்டீங்க அவுட்லைன்லேயே. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் அவுட்லைனாக மட்டும் யூஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே திரும்பவும் ஒரு தடவை ஒரு ஃபில்லிங்காக ஒரு அவுட்புட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஜர்தோசி ஸ்டிச் வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் ஜர்தோசியில் எதை வேணாலும் போடலாம், அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிப்பீங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர், அதாவது உங்களோட இதில் சொல்லணும்னா சின்ன ஸ்ப்ரிங் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜர்தோசியை இது பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கோரா, அதாவது பெரிய ஸ்ப்ரிங்கை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 3 டைப்பையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்காது. நீங்கள் இந்த 2 ஜர்தோசியும் ஸ்டிச் பண்ணுறப்ப அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது பெருசு அப்படிங்கிறதுனால. அந்த சின்னதாக ஒரு ஜர்தோசி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஸ்டிச் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நிறையா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கை நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறீங்க. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு காட்டன் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். எவ்வளோ ஃபில்லிங்காக ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்னு பாருங்கள். ஒரு ஜர்தோசியை எடுத்துட்டேன் அப்படின்னா அதை எத்தனை தடவை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 3 தடவை பண்ணியாச்சு. திரும்பவும் ஒரு ஜர்தோசி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து எத்தனை தடவை பண்ணுறோம் பாருங்கள். 1. இது வந்து நம்ம பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ நிறையா தடவை இந்த மாதிரி பண்ணுங்கள். 4ஆவது தடவை இந்த மாதிரி நிறையா தடவை பண்ணும்போது தான் நமக்கு நிறையா ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம், அதை விட நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே மறக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஒரு ஜர்தோசி ஒர்க்குக்கு இவ்வளோ ஒர்க்கு திரும்ப அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜர்தோசி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டிச் மட்டும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டிச் வரல அப்படின்னா கிளாஸில் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் இது தான். நீங்கள் எந்த நீடியில் ஜர்தோசியை ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த நீடில் யூஸ் பண்ணி பீடை வச்சு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லையா பீடை வச்சு நிறையா பீடாக கோர்த்து ஒரு 4-5 லைன் போட்டு அதை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஜர்தோசியை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச் வந்துடும். இதை விட பெரிய டிப்ஸோ ட்ரிக்ஸோ எதுவுமே இருக்க முடியாது. இது பெரிய விஷயமும் கிடையாது. நீடியில் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணுறது ஈஸி. 90 டிகிரியில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். போக அது உங்களுக்கு பழகிரும். நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நீடியில் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 90 டிகிரியில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்ப்ரிங் நல்லா இழுத்து வந்துடுது அப்படிங்கிறீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடியில் வந்து உள்ளே ரொட்டேட் பண்ணுறப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆகும். ஒரு தடவை இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தப்பாகுதுன்னா திரும்ப எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஒரு தடவை உங்களுக்கு பாதியில் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ்டேக்கே வராமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணுங்கிறத ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வச்சுட்டு அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3rd டைப்பான ஜர்தோசியில் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதாவது நீடில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே விட்டு ரொட்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த 2 ஃபஸ்ட்டில் நான் போட்ட 2 ஜர்தோசிலையும் ஸ்டிச் வந்துச்சு அப்படின்னா இந்த டைப் அந்த சின்ன ஜர்தோசிக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நிறையா ப்ளேஸில் நான் போட சொல்லலை. இப்போ ஒரு குட்டியாக ஒரு ஜர்தோசி எடுத்துட்டிங்கன்னா அதை 6-7 தடவை விட்டு ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். முன்னாடி போட்ட 2 ஜர்தோசியை விட இந்த ஜர்தோசியை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணும்போது நீடில் வந்து மேக்ஸிமம் 90 டிகிரியில் வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீடில் ஜர்தோசி மாட்டுதா மாட்டலையா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட்
மேலேருந்து நீடில் குத்திட்டு எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டால் எப்படி போடுவீங்க அதை மைண்டில் வச்சுட்டே நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஸ்பீடாக செயின் ஸ்டிச் போட வந்துருச்சு, நீங்கள் பார்க்காமலே செயினை போடுறீங்க, கீழே கை மட்டும்தான் வேலை பார்த்துட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜர்தோசி ஸ்டிச் வந்துடும், அதில் பிரச்சனை இருக்காது. நிறையா பேருக்கு வர கஷ்டமாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இது டைப் ஆஃப் ஸ்டிச் கிடையாது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஜர்தோசி எப்படி கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணணும்னு. அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் ஒரு ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு தாம்பூல் ஸ்டிச்சாக நினச்சிட்டு இதுக்கான அவுட்புட் கொடுங்க, அழகாக ஒர்க் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு ஸ்டிச்சை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அவுட்லைன் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு கரெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் ஸ்டிச் பண்ணுங்கள். நமக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஜர்தோசிலேயே ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸை ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு கஸ்டமருக்கு, அப்போது உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து நிறையா ஹாப்பியாக இருக்கும், ஓகேவா? ஸோ வந்து இது வரைக்கும் எதில் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ இல்லையோ, ஜர்தோசியில் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கிளாஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.